பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாள்ல கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 5 விதமான இடங்கள்ல 5 பேருக்கு காட்சியளித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்படியாகவே காட்சியளிப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அதை குறித்து நம்ம லைனா ஒரு 5 நாள் தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தா, முதல் காரியம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமா, இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் திக்கற்ற பிள்ளையா விடவே மாட்டார். அந்நாட்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் 3வது நாள் இல்லையா? அந்த 3வது நாளாகிய வாரத்தின் முதல் நாளில ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவ வச்சிருக்கிற கல்லறைக்கு போறாங்க. இந்த கல்லறைக்கு முன்னாடி இருக்கிற கல் புரட்டப்பட்டு இருக்கு. அந்த பெண் மகதலேனா மரியாள் போனோன்னா உள்ள போய் பார்த்தா இயேசுடைய உடம்ப காணோம். வெளியில வந்து புலம்பி அழுகுறாங்க. அந்த டைம்ல பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, வயசானவர் தோற்றத்தை போல. அந்த சகோதரி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, வேற யாரோ நினைச்சு இயேசுவை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்பதான் இயேசு அறிந்து கொள்றாங்க, ஐயோ என்னுடைய இயேசுடைய குரலாச்சேன்னு சொல்லி. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த நொடியில ஒண்ணு செய்யறாரு. தொட போறாங்க மகதலேனா மரியாள் இயேசப்பாவை. ஆனா இயேசு சொல்றாரு, என்னை தொடாத, நான் பிதாவின் சமூகத்துல கூட இன்னும் நான் போகவில்லை சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ எதற்காக பிதாவின் சமூகத்துல கூட போய் தேவனை மயப்படுத்தாம கீழே வந்து அழுது கொண்டு இருக்கிற ஸ்திரியை பார்க்கணும், பேசணும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? திக்கற்ற பிள்ளையா நான் விட மாட்டேன். அந்த பெண் இதோ இயேசு கிறிஸ்துவை தேடி அவ்வளவு அழுகுறாங்க. ஏசப்பா அந்த அழுகைக்காக, அந்த அழுகை தேடலுக்காக உடனே ஓடி வந்து நான் இங்கதான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லுகிற வார்த்தையை கொடுத்து சமாதானப்படுத்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தோன்னு முதல்ல கொடுக்கிற ஒரு தரிசனம். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம். ஐயோ, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்காக வழக்காட யாருமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒருவரும் இல்லையே, நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேனே, அனாதையா இருக்கிறேனே, கைபண்ணா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்காக தான் உயிர்த்தெழுந்தார், வேற யாருக்கோ வரல. திக்கற்ற பிள்ளையா இருக்கேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? உங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி. தயவு செய்து நீங்க திக்கற்ற அனாதைன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்தவர், தேற்றினவர், உங்களையும் தேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடி ஆண்டவரே அழுது புலம்பின இதோ மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்து ஆண்டவரே இதோ இந்த பெண்ணை தேற்றினீரே, அப்படியாகவே உம்மை தேடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை என் தேவன் ஆண்டவரை தேற்றுவீராக, அரவணைத்துக் கொள்ளுவீராக. நீர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் உணரத்தக்கதாய் தேவன் கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.